அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வரும் மத்தியாஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாதம் மத்தியாஷ்டமி என்பது நமது குடும்பங்களில் பிறந்து அல்லது நம் குடும்பத்திற்கு மருமகளாக வந்து விபத்துகளில் மற்றும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு எளிதில் துர்மரணம் அடைந்த நம் மீட்டு பெண்கள் அல்லது நம் குடும்பத்திற்கு வந்த மருமகள்களின் நீண்ட நாள் சுமங்கலியாக இருக்க முடியாமல் இறந்து போனவர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பண முறையினாலேயே இந்த மத்தியாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தியாஷ்டமி என்பது மகாலய நாளில் இடையில் வரும் அஷ்டமி நாளாகும். குறிப்பாக அவர்கள் நீண்ட நாள் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். பாதியில் இந்த பூமியை விட்டு செல்வதற்காக மனது மிகவும் கஷ்டமான துன்பத்தை அனுபவித்து அவர்கள் இறந்து விடுவார்கள். பொதுவாக பூமியில் பிறக்கும் பெண்கள் அனைவருமே நீண்ட நாள் சுமங்கலியாக இருக்க வேண்டுமென்று பரம்பொருள் பிரம்மதேவர் அவர்களை தோற்றுவிக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரின் ஆயுள் பாதியிலேயே முடிவடைந்து விடுகிறது. நீண்ட நாள் சுமங்கலியாக வாழ்ந்தால் மட்டுமே அவர்களின் முழு வாழ்க்கையும் நிம்மதியாக இருந்து தனது மனித வாழ்வை பூர்த்தி செய்ய முடியும். இப்படி பாதியில் இறந்த வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு இறந்து போனவர்கள் நிறைய தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக திருமண வயதில் இருந்து திருமணம் ஆகாமல் இருக்கும் அந்த வீட்டு பெண்களுக்கு முக்கிய காரணம் அந்த வீட்டில் சுமங்கலியாக இறந்த குறைந்த வயதில் இறந்த பெண்களின் இறப்பு முக்கிய காரணமாக இருக்கும். அதற்கு திருமண வயதில் உள்ள பெண்கள் சுமங்கலி வழிபாடு போன்றவற்றை நிறைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு சுமங்கலி வழிபாட்டின் போதும் உடவைகள் நிறைய மங்கள பொருட்கள் அடங்கியுள்ள நிறைய பொருட்களை அங்குள்ள சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வழங்கலாம். இதனால் உங்களை பிடித்திருந்த அந்த சுமங்கலி தோஷம் போன்றவை விரைவில் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டு. மேலும் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து தப்பித்து கொள்ள குறிப்பாக ஸ்ரீ கால பைரவர் அவர்களை திருமண வயதில் உள்ள மற்றும் திருமண வயதில் இருந்து இறந்த பெண்கள் வீட்டில் உள்ள பெண்களை கட்டாயம் வழிபட வேண்டும். எனினும் கால பைரவர் அவர்கள் இது போன்ற பெரும் தடைகளை தகர்த்தெறியும் வல்லமை கொண்ட இறைவன் ஆவார். மேலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த இறந்த சுமங்கலியாக இருந்த பெண்ணின் பிள்ளைகள் யாராவது இருந்தால் அந்த குழந்தையை உங்களது குலதெய்வ ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஒரு முறை இந்த இறை வழிபாட்டை தொடங்கிய பின்னர் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் சுமங்கலியாக ஒரு பெண் இறந்து போனார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகள் அதிக அளவில் எதிர்பாராத நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டும் மேலும் தொந்தரவுகள் மனக்கசப்புகள் எப்போதும் ஒரு தவறான நெருக்கடிகள் நடைபெறுவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்புகள் உண்டு. இது நாம் கடந்து வருவதற்கு மனதளவில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள்களில் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் அவரின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ காலபைரவர் அவர்களும் முக்கிய கடவுள்களாக உள்ளார்கள். மத்தியாஷ்டமி நாளில் சிறப்பாக விளங்குகிறார்கள் இந்த இறைவன்கள். இப்படி பாதி வாழ்க்கையில் சுமங்கலியாக இறந்து போன பெண்கள் மேலும் யமதர்மன் அவர்களின் முடிவுக்காக காத்திருப்பார்கள். அப்போது அவர்கள் நம் வீட்டு பெண்களை யமதர்மன் அவர்கள் இந்த மகாலய நாளில் இந்த மத்தியாஷ்டமி அன்று வருகின்ற வேளையில் பூலோகத்திற்கு உங்களுக்கு எந்த இடங்கள் பிடிக்கின்றதோ அந்த இடத்தை சென்று விட்டு வாருங்கள் என்று ஒரு வாய்ப்பினை யமதர்மன் அவர்கள் வழங்குவார்கள். அந்த நாள் தான் மத்தியாஷ்டமி நாளாகும். அப்படி நம் வீட்டு சுமங்கலியாக இறந்து போன பெண்களுக்கு பிடிக்கிற ஒரு இடம் என்றால் அது நம் வீடு மட்டுமே. அது தினமாக கிட்டத்தட்ட பெண்களும் நாம் வீட்டிற்கு வந்த மருமகள்களும் சரி அதற்கு பொருந்தும். அவர்கள் பூமியில் வரும்போது அவர்களுக்கு இந்த நாள் முறையான வரவேற்பு கொடுப்பது இந்த தர்ப்பணத்தின் முக்கிய அம்சமாகும். அப்படி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்முடன் வீட்டில் இருந்த அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு யமதர்மன் அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நம் வீட்டில் சில நேரம் இருப்பதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகவும் அது அமையும். மேலும் தங்களுடைய குழந்தைகள் என்ன செய்கிறது அவர்களை பற்றிய நினைவுகள் போன்றவற்றை அதிக அளவில் அவர்களின் ஆன்மா மனதில் ஓடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நம் வீட்டில் இறந்து போன
பாதியில் இருந்து போன சுமங்கலி பெண்களுக்கு இந்த மத்தியாஷ்டமி நாளில் சித்தர்களுக்கு வழங்க வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக நீங்கள் பின்பற்றி கொடுங்கள். அவர்களின் ஆன்மா உங்களை தேடி வந்து உங்களுடன் உண்டான அனைத்து தடைகளையும் நீக்கும் வல்லமை புரிந்த நாளாகவும் மாறக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.